நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம உணரணுங்கிறதுக்காக ஓதலும் உணர்தலும் வேத ஆகம அந்தம் ஞான வாக்கியம் 70ன்னு நினைக்கிறேன். அது தோழன் மகன் போல் வாழ்தலும் நலமே அப்படிங்கிறது ஒரு ஞான வாக்கியம். குருக்கிட்ட நம்ம பழகும் பொழுது ஒரு தோழனாக பழகணும் குருவை, குருக்கிட்ட மகன் மாதிரி நம்ம பழகணும். அந்த மாதிரி ஒரு வகையை சொல்லுவார். அதனால் இந்த பக்கத்தில் பக்தி குரு ரொம்ப மரியாதை கொடுக்கணும், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு நம்மளை ஒரு மிரட்டி விட்டுறாங்க. அதனால நம்ம என்ன பண்ணுறோம், இதில் மந்திரம் இதெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படி இப்படின்லாம் சொல்லி விட்ருவாங்க. நீங்கள் அதெல்லாம் விட்டுடுங்க. தோழன் மகன் போல் வாழ்தலும் நலன் தானே, அவர் அப்படி சொல்லிட்டார்ல. அப்போ ஞான வாக்கியத்தை 70வது ஞான வாக்கியத்தை சொல்லிடுறாருல, அப்போ நம்ம சாதாரணமாக அவர்கிட்ட பேசலாம். இல்லை, நீங்கள் பேசி கண்டுபிடிங்க. அதே போல் ஓதலும் உணர்தலும் வேத ஆகம அந்தம். முதல்ல ஓதணும், படிக்கணும், இல்லை சொல்லணும். ரெண்டாவது உணரணும். அது என்னதுன்னு சொன்னால் வேதம்னு ஒன்று இருக்குது, ஆகம்னு ஒன்று இருக்குது. வேதத்துக்கும் ஆகமத்துக்கும் அந்தம்னு ஒன்று இருக்குது, முடிவு, கிளைமேக்ஸு. அதில் என்ன சொல்கிறாங்க, யாருமே என்ன பண்ணிட்டாங்கன்னா 3 பேர்களும் ராமானுஜரும் மத்வரும் ஆதிசங்கரரும் முடிவுக்கு போகல அப்படிங்கிறது தான் பாமுசாமி சொல்கிறது. இது நாம் சொல்லலை, பாமுசாமி சொல்கிறார். இது அவங்கெல்லாம் அந்தம்ங்கிற இடத்துக்கு போகல. அது மட்டும் இல்லை, வேதக்காரர்கள் யாருமே போகல. அவங்க கொடுத்த வேதங்களை வச்சுக்கிட்டு தான் விவேகானந்தரும் பண்ணின்னு இருக்கிறார். அதில் விவேகானந்தரும் அந்த வேதத்தினுடைய முடிவுக்கு போகலை. முடிவுன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அதை நீங்கள் எடுக்கணும் இல்லைங்களா. அதை தான் பாமுசாமி மெய்கண்டார்லேருந்து எடுத்து அதுக்கப்புறம் வேதத்துலேயும் எடுத்து அதுலேயும் 5வது முகம் இப்படி தான் சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் எடுத்து கொடுத்து இதையும் ஒப்பிட்டு அதனால தான் இவர் வைதீக சைவ சித்தாந்தம்னு கொடுக்குறார். அந்த வகையில் தான் மிரண்டுறார். கல்கத்தாவில் வந்தார் இல்லைங்களா, உலகம் ஃபுல்லாக போயிருக்காருல விவேகானந்த சுவாமிகள். அவரே பார்த்து ஆச்சரியப்படுறார், இப்படியெல்லாம் இருக்குதா அப்படிங்கிறது அவருக்கு. அப்போ தான் அவருக்கு ஸ்டடி ஆகுது. வெறும் வேதத்தை மட்டுமே போயிருந்தாங்க. அவங்க ஸ்கூலில் அவ்வளோ சொல்லி கொடுத்தாங்க, அவ்வளோ படித்தாங்க, அதில் டேலண்ட்டு. ஆனால் அந்தம்ங்கிற இடத்துக்கு அவங்க போக்குறதுக்கு எங்கேயும் வாய்ப்பு இல்லை. அது பாமுசாமிகிட்ட வந்துடுது. அது சித்தாந்தத்தில் இருக்குது, வேதத்தில் இருக்குது, வேதத்தில் முடிவில் இருக்குது. அதை எடுக்கலைன்னா இவங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டதோ அந்த வேலை செஞ்சுட்டு போயிருக்காங்க. அந்த இடத்துல இப்போது நம்ம என்ன வந்திருக்கிறோம், ஓதலும் உணர்தலும் வேத ஆகம அந்தம்னு சொல்லியிருக்கோம். ரெண்டாவது என்ன சொல்லியிருக்கோம், மயூரபந்தத்தை சொல்லியிருக்கிறோம். மயூரபந்தம் என்ன சொல்லியிருக்கிறோம், 100 எழுத்து செய்யுள், இது குற்றெழுத்து செய்யுள்னு சொல்கிறோம். அப்போ அதுக்கு என்னது, குற்றெழுத்துனா என்னது, குறுகிய ஓசை உடைய எழுத்து. நெட்டு எழுத்து செய்யுள்னு போன முறை சொல்லியிருக்கிறேன் தமருக பந்தத்தில். நீண்ட ஓசையுடைய எழுத்து நெடிலில் இருக்கும். அந்த பாட செய்யுள் 20 எழுத்தும் நெடிலில் இருக்கும். இந்த 100 எழுத்துமே குறுகிய ஓசையுடைய எழுத்து, புள்ளி இருக்காது, அதே சமயம் குறுகிய ஓசையுடைய எழுத்தாக இருக்கும். இதை கவனித்து பாருங்கள். மயிலுக்கு இப்படி வச்சுருப்பார். மயில் அமைதியான இடத்துல நடனம் ஆடும். மழை மேகம் வரக்கூடிய அந்த சூழ்நிலையில் ஆடும். அப்போது அதுக்கு அதுக்கு தகுந்த சந்தத்தை அமைக்கணும், நடனத்துக்கு தகுந்த சந்தை அமைக்கணும். அருணகிரிநாதர் வர வச்ச அந்த மயிலை வர வச்சா முருகன் வந்துடுவார். இந்த சூழ்ச்சிகள், இந்த மாதிரி பகைகள் விலகிறது, சூழ்ச்சிகள் விலகிறது, இந்த மாதிரி எத்தனையோ மந்திரிக தந்திரிகள் விலகிறது, இதெல்லாம் தான் இவங்க பலன்களாக கொடுக்குறாங்க. மக்கள் சொல்கிறாங்க, சாமி இதெல்லாம் சொல்லலை, மக்கள் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க நம்பிக்கை ஜெயிக்கணும் இல்லை, அது உங்களுக்கு போய் உங்கள் வீட்டில் உட்காந்து வெற்றி பெறணும்ல, அந்த மயில் உங்கள் வீட்டில் வரவழைக்கணும் இல்லை. அப்போ அதில் என்ன இருக்குது நீங்கள் கவனிக்கணும் இல்லை. எல்லோரும் சென்னையில் இருக்க மக்கள் பெரும்பாலும் மயிலாப்பூர் கோயில் போயிருப்பீங்க. மயிலாப்பூர் கோயிலில் இன்றைக்கி இருக்க கோயில் ஒரு இடத்துல இருக்குது. ஆனால் அன்றைக்கி ஒரு நாள் வேறு இடத்துல இருக்கலாம். அதில் சிற்பங்கள் பார்த்திங்கன்னா மாறி இருக்கும். நீங்கள் திருப்புர சுந்தராமன் போய் பாருங்கள். திருவான்மியூரில் திருப்புர சுந்தராமன் சிற்பங்கள் அந்த ராஜேந்திர தேவர் சோழருடைய காலத்துக்கு, அது முன்ன பின் 6ஆம் நூற்றாண்டு 10ஆம் நூற்றாண்டுக்குள்ளே பல்லவர்லேருந்து சோழர் வரைக்கும் வரக்கூடிய சிற்பங்கள். அதில் கல்வெட்டுகள் இருக்கும், சிற்பங்கள் இருக்கும். அந்த அம்மன் மண்டபம் மட்டும் பழசு அப்படியே வச்சுருக்காங்க, மாற்றவே இல்லை.
அதிலே சிவன் மண்டபம் மாற்றிருக்காங்க. 300-400 வருஷத்தில் 150-200 வருஷத்தில் திருப்பணி பண்ணியிருக்காங்க. சிவனுடைய மருந்தீஸ்வரர் வந்து மாற்றிருக்காங்க. அதே போல் கபாலீஸ்வரர்லேயும் வேறு மாதிரி மாற்றிருக்காங்க. அதில் அதிகமாக நான் போகலை. ஆனால் அது வந்து நிறைய ரகசியங்கள் மாறுபட்டு இருக்குது. அது நான் வந்து அதுக்கு போகலை. ஆனால் கற்பகாம்பாள் கபாலீஸ்வரர் அது மட்டும் உண்மை. மற்ற கோயில் அமைப்புகள்லாம் நிர்மாணங்கள்லாம் வேறு. அதில் என்ன நடக்குதுன்னு சொன்னால் 63 திருவிழா நடக்கும். இருக்கிறதுலையே தமிழ்நாட்டில் மெட்ராஸில் ஒரு பெரிய கோயில் கபாலீஸ்வரர் தான். மெட்ராஸில் பெரிய கோயில், அதில் பெரிய விழா 63. அந்த 63 திருவிழாவுக்கு ஒரு 10 லட்சம் பேர் வராங்க. அன்றைக்கி பாருங்கள் என்ன பண்ணுறாங்க பாருங்கள். எல்லோரும் தண்ணீர் பந்தல், மோர், சாப்பாடு, இந்த மாதிரி எல்லாம் அவங்களால முடிஞ்ச என்றதை கொடுக்குறாங்க. ஏன் அதை கொடுக்குறாங்க கொஞ்சம் கவனித்து பாருங்களேன். அதில் ஏன் கொடுக்குறாங்க? ஏன் மோர் கொடுக்குறாங்க? ஏன் சாப்பாடு கொடுக்குறாங்க? ஏன் அன்றைக்கி மட்டும் ஏன் அதிகமாக கொடுக்குறாங்க? ஏன் இவ்வளோ மக்கள் ஆர்வமாக திரண்டு வராங்க? 10 லட்சம் பேர் ஒரு திருவிழாவுக்கு வர முடியுமா? எவ்வளோ தூரம் நடக்கணும் அன்றைக்கி? 1 கிலோமீட்டர் இந்த பக்கம், 1 கிலோமீட்டர் அந்த பக்கம் பஸ் எடுத்து தள்ளி விட்டுருவான். அதுக்கப்புறம் அங்கேருந்து நடந்தால் வரணும். அவ்வளோ பேரும் ஆர்வமாக வராங்க. அவங்களெல்லாம் ஒன்று நடக்காமலாம் வெற்றி பெறாமலாம் வராங்க. அவங்களெல்லாம் எப்படி வெற்றி கிடைக்குது? 63 நாயன்மார்களும் அன்னைக்கு உள்ளே தான் இருக்கிறாங்க. அது வரைக்கும் கோயிலுக்குள்ளே தான் இருக்காங்க. அன்னைக்கு ஒரு நாள் வீதி உலா வராங்க. அந்த ஒரு நாள் வீதி உலாவுக்கு நம்ம எல்லாரும் இவ்வளோ பேர் திரண்டு போகிறோம், 10 லட்சம் பேர். அந்த 63 நாயன்மார்களையும் இந்த மயூரபந்தத்தில் வரவழைக்கிறார் பாம்பன் சுவாமி. இது ஏன் சூழ்ச்சிகளை விளக்குது? ஏன் பகைகளை விளக்குது? ஏன் மந்திர தந்திரங்களை விளக்குது அப்படின்னா 64 கட்டங்கள் அதை வச்சுருப்பார். 63 நாயன்மார்கள். இன்னொன்று, நாயன்மார்களுக்கு மேலே குருவாகவும் சிவமாகவும் அடியாராகவும் வாழ்ந்த மாணிக்க வாசகர் அதை வச்சுருக்காங்க. 64 ஆகிடும். 64 எழுத்து கட்டங்கள் வச்சு எழுதியிருப்பார். 64 கட்டங்களுக்கு இந்த ரகசியம் இருக்குது. இதை இந்த ஜிகிட்டு இந்த படத்தில் கொடுக்க போகிறேன், நீங்கள் பார்க்குறீங்க. அது ஒரு பக்தர் நல்லா அழகாக பண்ணி கொடுத்துருக்கார். எழுத்து எப்படி வரணும் அப்படிங்கிறத நாங்கள் சொல்கிறபடியாக அவர் பண்ணியிருக்கார். நம்ம அடியார் நம்ம முன்னோர்கள் சொல்லிட்டு போனாங்க. நம்ம முன்னோர்கள் சாதாரணமாக இல்லை, என்னென்னலாம் பாம்பன் சுவாமிகள் எதிர்பார்த்தாங்களோ அதெல்லாம் செஞ்சுட்டு போயிட்டாங்க. செஞ்சுட்டு அவங்களால முடிஞ்ச வரைக்கும் அவங்க உங்களுக்கு செஞ்சுருக்கிறாங்க. அவங்களுடைய செயல்னால தான் நம்ம இன்றைக்கி இதை வெளியே பார்க்குறோம், என்னதுன்னு அது பார்க்குறோம். அப்படி இருக்கும் பொழுது முகத்துலேருந்து ஆரம்பிக்கும், மூக்குலேருந்து ஆரம்பிக்கும். வரதன திபநக ரசுமுக ஒருகுக வரிது தபு விரிவிதி அப்படி வரும். அப்போ இறக்கையில் வரும். மரகத அரிப்பரம் அப்படி சுற்றி வரும். மரகத அரிப்பரமை அப்புறம் அப்படி தொகையில் வரும். துகளில் அசல விமல மழவனல் அறிய குறு குறு வரும். அப்புறம் அப்படி மேலே வரும். மரபுரு அப்படியே சுற்றி வரணும். இப்போ நீங்கள் மரபுரு குறுமுனிவர் உதிமயில் பாதத்துக்கு வந்து வரும். உதிமயில் அச்சர மதிவிரி விபுத்த குரு மறுபடி தோகைக்கு போய் முகத்துக்கு போய் மேலே வரும். சுரபதி நவரச பரத தினகர மதுக்கமழ முனிவருதி இப்படி படித்து பாருங்கள். சித்திரத்தில் படிங்க. இது பலன் தரும். மயிலை நீங்கள் இப்படி வடிவம் கொடுத்து படிச்சிங்கன்னா கண்டிப்பாக பலன் தரும். இதில் என்ன விஷயம், எப்படி 64 ஒன்று சொன்னேன். 64 பேருக்கு 64 கட்டம் இருக்குது. 64 நான் எப்பவுமே சித்தாந்தங்கள் இந்த மாதிரி இன்னொரு பொருள் உள்ளதுன்னு சொன்னார். சாமியை 64 கட்டம் வச்சார் அப்படின்னும் பொழுது நீங்கள் இப்படி எடுக்கலாம். 63 நாயன்மார்கள் ஒரு மாணிக்க வாசக பெருமான் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கிறேன். இப்போது அதில் நீங்கள் என்ன கவனிச்சு பாருங்கள். அந்த கழுத்தாண்ட இருக்க இடத்துல தீங்கிற எழுத்து வரும் பாருங்கள். அது 3 தரம் வரும். மேலே போகும்பொழுது மேலேருந்து கீழே வரும்போது ஒன்று வரதானே தீபநகர அங்கே வரும். மறுபடியும் திரும்பி கீழேருந்து மேலே போகும்போது ஒன்று வரும். மறுபடியும் திரும்பி மேலேருந்து கீழே வரும்போது வரும். 3 இடத்துல அந்த ஒரு எழுத்து வரும். அதெல்லாம் அவர் மாணிக்க வாசகரான கட்டமாக அதை எடுத்துக்கங்க.
இப்போ அது 3 தரம் குருவாகவும் வழிபடுகிறான், சங்கமராகவும் வழிபடலாம், சிவனாகவும் வழிபடலாம். லிங்கம், குரு, அதிபத்தர். பாம்பன் சாமி கொள்கை இதுதான். தகரால ரகசியம் சொல்கிறது, குரு, லிங்கம், சங்கமர் வழிபாடு செய்தல் அவசியம் அப்படின்னு உணர்த்தணும்னா இந்த மயூரபந்தத்தை படிக்கும்பொழுது உங்களுக்கு அதை அனுபவிக்க முடியும். அப்போது ஒன்று தீங்கிற எழுத்து அதுக்கு போட்டுட்டீங்க. மற்ற சுற்றி வர எழுத்துக்களை பார்த்தீங்கன்னா 2 முறை வரும். உள்ளே இருக்க எழுத்துக்களை பார்த்தீங்கன்னா 1 முறை வரும். 34 எழுத்து, 29 எழுத்து இப்படி பிரிச்சிங்க. 24 எழுத்து, 39 எழுத்து எண்ணி பாருங்கள். நான் அது 10 பேர் அடியார்கள் கொடுத்துட்டேன், எண்ணுங்கன்னு சொல்லிட்டேன். இது வரைக்கும் எனக்கு அவங்க எந்த வேலையாக இருக்காங்கன்னு தெரியாது. நீங்கள் எண்ணுங்க, இந்த படத்தை பார்த்துட்டு எண்ணுங்க. இந்த படம் பெரிய பிரிண்ட் பண்ணலாம், அவங்க பாவம் வாட்ஸ்அப் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க. எழுத்து எப்படி வரணும்னு சொல்லி 2 ஏரா மார்க்கும் போட்டிருக்காங்க, 1 ஏரா மார்க்கும் போட்டிருக்காங்க. எவ்வளோ வேலையோடு அவங்க அது பக்தியாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். அது நமக்கு போய் சேரணுன்னு தான் பண்ணியிருக்காங்க. மற்ற படங்கள்லாம் அப்படியே போட்டுருவாங்க. இந்த படம் மட்டும் இந்த மாதிரி பேனாம்பல ஒருத்தர் உங்களுக்கு வழிகாட்டி போட்டிருக்காரு, எழுத்து எப்படி வரணும்னு சொல்லி. அப்போது 20 அடியார்கள் ஒன்று, 9 அடியார்கள் ஒன்று, 34 அடியார்கள் ஒன்று, இப்படி பிரிக்கணும் நீங்கள் அடியார்களை. நீங்கள் நல்லா கவனிச்சிங்க. 9 அடியார்கள் ஒன்று, 63 பேரை 3ஆக பிரிங்க. 9 அடியார் ஒன்று, 20 அடியார் ஒன்று, 34 அடியார் ஒன்று, 3ஆக பிரிங்க. நான் புக்கு போட்டு நம்ம அடியார்கள் கொடுத்துருக்குறாங்க. நான் ஆதாரத்தோடு தான் உங்களுக்கு சொல்கிறேன். 63 பேரும் சிவனை கும்பிட்டு மோட்சத்துக்கு போகலன்னு பாம்பன் சாமி எழுதுவார். 63 பேரும் சிவனை கும்பிட்டுட்டே சிவனை மட்டுமே கும்பிட்டு மோட்சம் போகல. அதில் 34 பேர் தான் சிவனை கும்பிட்டு மோட்சம் போயிருக்காங்க. புத்தகத்திலே போட்டிருக்கோம். அந்த புத்தகத்தில் 9 பேர் குருவை அன்றைக்கு வாழ்ந்த நாயன்மார்களை குருவாக, திருநாவுக்கரசரை வணங்கி குருவாக எடுத்துக்குவாங்க, திருஞான சம்பந்தரை குருவாக எடுத்துக்குவாங்க. இப்படி அன்றைக்கு வாழ்ந்த சேரமான் நாயனாலாம் இருக்கார், சுந்தரர் குருவாக எடுத்துக்குவார். அப்படி அன்றைக்கு வாழ்ந்த நாயன்மார்கள் 9 பேர் குருவை வழிபட்டு போயிருக்காங்க. 20 பேர் அடியார்களை வழிபட்டு போயிருக்காங்க. இப்போ நான் அதெல்லாம் உங்களுக்கு மகேஸ்வர பூஜை பண்ணுங்கள், மகேஸ்வர பூஜை பண்ணுங்கள், பாம்பன் சாமி சொல்லியிருக்காரு, நம்ம குழுவில் பண்ணுறாங்க, நீங்களும் பண்ணுங்கள் அப்படின்னு நான் உங்களை சொல்கிற காரணம் 20 அடியார்கள். அடியார்களை சந்தோஷப்படுத்தி அடியார்களுக்கு மதித்து சிவனடிய சிவ சின்னமும் சிவ வேடதாரில் உத்ராட்சம் அப்படி எழுதுவார். சாமி எழுதுவார். விபூதி இடணும், உத்ராட்சம் அணிஞ்சிருக்கணும், காவி உடை வேறு உடுத்திருக்கணும். அவங்களாம் சிவ சின்ன வேடதாரிகள், அவங்கள சிவனாகவே பாவித்து நீங்கள் உணவு கொடுக்கணுன்னுவார். இப்படி வந்தவங்க தான் காரைக்கால் அம்மையாரே. அந்த 20 பேர்லாம் காரைக்கால் அம்மையார் வராங்க. ஒரு பெண் என்ன பண்ண முடியும்? வீட்டிலேருந்து சுமங்கலி பெண் என்ன பண்ண முடியும்? வீட்டில் வர ஒரு துறவிக்கு சாப்பாடு தான் கொடுக்க முடியும். சிவனடியாருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு சாப்பிடுவாங்க அந்த அம்மா. அப்படி தான் அவங்க சிவனை தரிசிக்கிறாங்க. திருவாலங்காடு உருவாகுது. அப்படின்னா 20 பேர் அந்த மாதிரி வந்த நாயன்மார்கள், 63 நாயன்மார்களை 20 நாயன்மார்கள் இந்த மாதிரி வாழும் சிவ சின்ன வேடதாரிகளை அவங்கள சங்கமர் வழிபாடுன்னு பேர். அவங்களுக்கு உணவு கொடுத்து, அவங்கள மகிழ்விச்சு, அவங்களுக்கு உடை கொடுத்து, அவங்கள இது பண்ணி, அவங்கள போற்றி சிவனாக பாவித்து அவங்க வாழ்ந்து 63 பேர் வந்திருக்காங்க. 20 பேர். 9 பேர் அன்றைக்கு வாழும் அடியார்களை குருவாக மதித்து வந்திருக்காங்க. 29 பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா 63 பேரில் 29 லிஸ்ட்டு இருக்குது. எனக்கு அது புக்கில் போட்டுருக்காங்க, லிஸ்ட்டு இருக்குது. ஆதாரத்தோடு நான் உங்களுக்கு சொல்லின்னு இருக்கிறேன். 29 பேர் குரு அடியார், மெய்யடியார், அதாவது சங்கமர் இந்த வழிபாட்டில் வந்தவங்க. 34 பேர் லிங்கம் வழிபாட்டில் வந்திருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது நம்ம ஒன்றும் சிலை வழிபாடு போகிறது ஒரு தேவை இருக்குது, அது இல்லைன்னு சொல்லலை. அதாவது சாமி அதை சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, உருவ வழிபாட்டோடு அருவ வழிபாடு செய்தல் உசிதம்னு எழுதியிருப்பார். உருவ வழிபாடு தேவை இருக்குது, உடம்புக்காக தேவை இருக்குது, அன்னன்ன பிரச்சனைகளுக்கு தேவை இருக்குது. அதோடு அருவ வழிபாடு செஞ்சால் உயிருக்கு மோட்சம் போகிறதுக்கு வழி இருக்குது. நம்ம அதுக்கும் தான் வந்திருக்கிறோம். உயிர் மோட்சம் போகணுன்னு தான் நம்ம வந்திருக்கிறோம். அப்போ நம்ம அதுக்கும் தயாராகணும், இதுக்கும் தயாராக இருக்கணும். இன்றைய பிரச்சனை தீக்கணும், நாளை சேமிப்பும் தேவை. அதனால் ரெண்டுத்தையும் பண்ணணும்.
உருவ வழிபாட்டோடு அருவ வழிபாடு செய்தல் உசிதம். இது பாம்பன் சாமி சொல்லியிருக்கார். அதனால் வாழும் மெய்யடியார்களே நீங்கள் வந்து ஒரு கோயில் அவங்கள போய் கோயிலில் தான் நீங்கள் பார்க்க முடியும். கோயிலில் யாராவது கொடுத்துருந்தீங்கன்னா அவங்களா வந்து அது ஒரு நாளைக்கு ஒரு தினமும் அந்த அம்மா சாப்பாடு கொடுத்துருந்தாங்க. ஒரு நாள் சிவன் வந்து மாம்பழம் கொடுத்துட்டு போகிறாரு இல்லைங்களா? அதனால் இப்படி தான் வரும். ஒரு நாளைக்கு ஒரு நாள் வர்றதுக்காக தான் நீங்கள் இதில் என்ன பண்ணணும், ஒரு 2 மணி நேரம் பரீட்சை தான் ஒரு வருஷம் படிக்கிறது. அதனால் உயிர் போவது ஒரு நாள் அன்னைக்கு இறைவனை நினைக்கணுங்கிறத அது கூட சிதம்பரம் சுவாமிகள் அழகாக எழுதிடுவார். ஒழிவில் ஒடுக்கும் காழி கண்ணுடைய வள்ளலார் அப்படின்னு ஒருத்தர் வாழ்ந்திருக்கார். திருஞான சம்பந்தருக்கு அடுத்து அவர் வரார். காழி கண்ணுடைய வள்ளலார் சீர்காழிக்காரர். அவர் ஒழிவில் ஒடுக்கம்னு ஒன்று எழுதிடுவார். அந்த ஒழிவில் ஒடுக்கத்தில் ஒரு என்னென்னமோ நிறைய எழுதியிருப்பார். நிறையா அது உரைகளில் வந்து சாந்தலிங்க அடிகளாரே என்ன பண்ணுறாரு, இவர்கிட்ட கொடுத்துட்றாரு, திருப்பூர் சிதம்பரம் சுவாமியில் கொடுத்துட்றாரு, நீங்கள் இது விளக்கம் எழுதுங்கன்னு. திருப்பூர் சிதம்பரம் சுவாமியில் அது விளக்கம் எழுதியிருக்கார். இது வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது. ராமலிங்க வள்ளலார் பாராட்டி அதை கண்டினியூ பண்ணி அவங்க டெவலப் பண்ணிடுறாங்க. பாருங்கள் எப்படிலாம் வருது பாருங்கள். ஒழிவில் ஒடுக்கம் சுத்தமாக சைவ சித்தாந்தம். இதை வந்து ராமலிங்க வள்ளலாரும் எடுத்துக்கிட்டு இதையே டெவலப் பண்ணி கொடுத்துறாங்க. அவங்க இதில் சேர்த்துக்கிறாங்க. அந்த ஒழிவில் ஒடுக்கம் பாம்பன் சாமிக்கு எனக்கும் அது பொருத்தம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிடுவார். இந்த ஞானிகள் எல்லாம் இதை வந்து போற்றக்கூடிய இதில் உயிர் இருக்கு இல்லைங்களா, இது எப்படி பிரியும்னு கொடுப்பார் அவர். இந்த காது துவாரத்தில் வலது காது துவாரத்தில் போனால் என்ன பிறப்பு, அது புக்கு என்ன படித்து பாருங்கள். இடது காது துவாரத்தில் போனால் இந்த பிறப்பு, இந்த கண்ணில் போனால் என்ன பிறப்பு, இந்த கண்ணில் போனால் என்ன பிறப்பு, இந்த மூக்கு துவாரம் வலது மூக்கு நாசி, இடது நாசி, வாய், அது ஒரு மலைவாய், எருவாய், கருவாய், இதில் உயிர் போகும். அப்போ அது எருவாயில் போச்சுன்னா சாணி வண்டா பிறப்பானா. ஏதாவது ஒரு சாணி வண்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த பிறப்பம் சாணி வந்து எருவாயில் பிறந்தான்னு அர்த்தம். இப்படியெல்லாம் சாமி வந்து சிதம்பரம் சுவாமிகள் அதுக்கு அர்த்தங்கள் ரொம்ப ரொம்ப விளக்கமாக எழுதி கொண்டு வருவார். அது நிறைய இருக்கும் அதில். அந்த மாதிரி ஒரு ஒழிவில் ஒடுக்கன்றதை காழி கண்ணுடைய வள்ளலார் சொன்னதை சிதம்பரம் சுவாமிகள் சொன்னது அர்த்தம் கொடுத்து அதுக்கு ராமலிங்க வள்ளலார் ஒத்துக்கினார். பாம்பன் சாமி அதுக்கு விளக்கம் சொல்லிட்டு போய்ட்றார். அப்படிப்பட்ட ஒரு நூலெல்லாம் நம்ம நாட்டில் கொஞ்சோண்டு திருப்பி பார்க்குறதுக்கு நம்ம மக்களுக்கு விரும்பணும். அது வேணும்னா கோயம்புத்தூரில் தமிழ் கல்லூரியில் கிடைக்குது. நல்ல மாதிரியாக வெளியிட்டிருக்காங்க, பயன்படுத்தி வாங்கிக்கலாம் நீங்கள். அந்த மாதிரி ஒரு அற்புதமான நூல் அது. அதில் என்ன சொல்ல வரேன்னா, 2 துறவிகள் 2 ஞானிகள் தொடர்படுத்தப்பட்ட கோயில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது.